அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நண்டு சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம நண்டு சூப்புக்கு தேவையான மசாலா இப்போ ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் அம்மியில் ஒரு சின்ன துண்டு மஞ்சள் வச்சு இந்த மாதிரி அரைச்சிக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக கசகசா, மிளகு, சோம்பு, சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தேங்காய் வச்சு அரைச்சிக்கலாம். நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிருங்க. இப்போ பாருங்கள், மசாலா ரெடி ஆயிடுச்சு. சூப்புக்கு சின்ன நண்டு போட்டால் நல்லாயிருக்கும், அதனால் சின்ன நண்டு வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு கப் தண்ணியில் ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலாவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்ச மசாலாவில் ஒரு சின்ன துண்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது நம்ம தாளிக்கும் போது பயன்படுத்திக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நறுக்கின சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்ச மசாலாவில் ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூட நம்ம அரிஞ்சு வச்சுருக்க சின்ன நண்டை ஒரு தடவை நல்ல தண்ணி ஊற்றி அலசிட்டு நம்ம இந்த மசாலாவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா மசாலாவும் நண்டில் படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அது கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அது கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் மசாலா எல்லாம் ஓரத்தில் ஒட்டி இருக்கும். இந்த மாதிரி அலசி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட நண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு.